Okay, next second question. Say true or false. The difference between the smallest number of 7 digit and the largest number of 6 digit number is 10. அதாவது என்ன முதல்ல கொடுத்துருக்காங்க கவனிங்க. அதாவது smallest number of 7 digit number, next largest number of 6 digit number. இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டையும் கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 10 வந்துச்சுன்னா இந்த கொஷின் வந்து ட்ரூ. அப்படி வேறு ஏதாவது ஆன்சர் வந்துச்சுன்னா இந்த கொஷின் வந்து ஃபால்ஸ். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1ல் ஸ்மாலஸ்ட்னா எப்படி கண்டுபிடிங்க. ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பராகவே நம்ம என்ன ரைட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 1 தான். இல்லை 7 டிஜிட் தானே, அப்புறம் 1க்கு அடுத்து 2 3 4 5 6 7. ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர் 1. நம்ம 7 டிஜிட் கேட்கறனால 1க்கு அடுத்து அப்படி மித்த நம்பர் எல்லாம் நம்ம 0 போடணும். ஸோ ஒன்னையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7. அப்போனா நம்ம ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ரைட் பண்ணணும்? லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 6 டிஜிட். இப்போ 6 டிஜிட் வந்து ஓகே, இப்போ லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போனா லார்ஜஸ்ட் நம்பராகவே 1 டிஜிட்னா அது 9. அங்கே 6 டிஜிட் கேட்கறனால நம்ம 6 9 ரைட் பண்ணணும். ஸோ ரைட் பண்ணிக்கலாமா? 6 டிஜிட்னா 6 9 ரைட் பண்ணணும். 9 1 2 3 4 5 6. ஓகே, நம்ம என்னென்னா ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பரும் ரைட் பண்ணிட்டோம். லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பரும் ரைட் பண்ணிட்டோம். ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர் 1, மித்த 6 டிஜிட்டுக்கு 6 0 நீங்கள் போடணும். டோட்டலாக கவுண்ட் பண்ண உங்களுக்கு 7 டிஜிட் வரணும். இப்போ லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர்னால் லார்ஜஸ்ட் 1 டிஜிட் நம்பர் 9 உங்களுக்கு தெரியும். அவங்க 6 டிஜிட் சொல்கிறதுனால 6 9 நம்ம போட்டுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் 10 வருதான்னு பார்க்கலாம். சரி, இது ஃபுல்லாக 0லேருந்து 9 நம்ம பாரோ அதை மைனஸ் பண்ண முடியாது. எல்லாமே என்ன பண்ணும்? பாரோ பண்ணும். எல்லாமே 0வாக தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே 1லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? பாரோ பண்ணணும். இப்போ இங்கே 1லேருந்து பாரோ பண்ண இந்த சைடு 10 ஆயிரும், இந்த இடத்துல 0 ஆயிரும். கம்மியாயிடுச்சுன்னா இப்போ இப்படி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 10லேருந்து இது பாரோ பண்ணிட்டோம்னா இங்கே 10 ஆயிரும், இங்கே 9 இருக்கும். இதே மாதிரி எல்லாம் பாரோ பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல 10 இருக்கும். இந்த நம்பர் எல்லாமே என்னவாயிரும்? ஃபுல்லாக 9 ஆயிரும். ஓகேவா? இப்போ 10 லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? இந்த 10லேருந்து பாரோ பண்ணது எல்லாமே இங்கேருந்து 1 பாரோ பண்ண 10 இருக்கும். திரும்ப 10லேருந்து இங்கே பாரோ பண்ண இந்த இடத்துல 10 ஆயிரும், இங்கே 9 ஆயிரும். திரும்ப இங்கே 10 இருக்குது, இங்கேருந்து பாரோ பண்ணிட்டா இந்த இடத்துல 10 இருக்குது, இந்த இடத்துல 9. இங்கே 10லேருந்து பாரோ பண்ண இந்த மாதிரி பாரோ பண்ணிகிட்டே போனோம்னா லாஸ்ட்டில் தான் நமக்கு 10 இருக்குது, மற்ற எல்லா பிளேஸ்லையும் 9 இருக்கும். ஸோ 10ல் 9 மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? நமக்கு ஆன்சர் வந்து 1 கிடைக்கும். 10 மைனஸ் 9 1. மற்ற எல்லாமே 9 தான் இருக்குது. அப்போ நான் ஆன்சர் எல்லாமே என்னவாயிரும்? 0 ஆயிரும். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 1. ஆனால் அவங்க ஆன்சர் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? 10. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? அதாவது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. எந்த 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணணும்னா ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் அதை நம்ம ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் நான் ரைட் பண்ணிட்டேன். எப்போவே 1 ஸ்பேஸ்லேருந்து இப்படி தான் ரைட் பண்ணணும். ரைட் பண்ணி டிஃப்ரென்ஸில் 2 நம்பருக்கு மைனஸ் பண்ணோம், நம்மளுக்கு என்ன ஆகும்? லாஸ்ட்டில் 1 தான் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இங்கே 1லேருந்து பாரோ பண்ணால் இது எல்லாமே 9 ஆயிரும். இந்த இடத்துல மட்டும்தான் 10 இருக்கும். ஸோ 10 மைனஸ் 9 1. இங்கே 10 தான் ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க, அதனால ஃபால்ஸ். ஓகே, செகண்ட் கொஷினில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு 1 தான் பார்த்துருக்கோம். நான் நெக்ஸ்ட் 1 பார்க்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் கொஷினில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 1 தான் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்னன்னா, the largest 4 digit number formed by the digit 8609 using each digit only once is this number. அதாவது ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணுமா? லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கணுமா? அவங்க கண்டுபிடிச்சி ஒவ்வொரு டிஜிட்டும் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணுமா? கண்டுபிடிச்சி இதுதான் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இப்போ லார்ஜஸ்ட் தான் நம்ம கேட்குறாங்க. இந்த கொடுத்துருக்கல லார்ஜஸ்ட் நம்பர் எது? 9. அடுத்த லார்ஜஸ்ட் இந்த 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பர் எது லார்ஜஸ்ட்டு? 8.
இந்த 2 நம்பர்ல எது லார்ஜஸ்ட் 6 லாஸ்ட்ல 0. இப்போ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர். இந்த 4 நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோன்னா இதை லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வருது. அவங்க கொடுத்துருக்கிறது 9086. அப்போ இந்த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த டோட்டல் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் நம்பர் இஸ் 9000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது நீங்க இது 4 டிஜிட் நம்பர் தான், நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 டிஜிட். இந்த ஈஸியான ஸ்டெப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இங்க டோட்டல் நம்பர் கவுண்ட் பண்ணா டோட்டலா 4 டிஜிட் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகே, இப்போ செகண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ் இருந்து 3மே நம்ம பார்த்தோம். ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.